பெண்களை இழிவுபடுத்துதல், கலவரத்தை தூண்டும் நோக்கில் பேசியது உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதுக்கு எதிராக திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினை ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கும் எண்ணம் இல்லை என்று அரசு வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களின் வாக்குறுதியை ஏற்று திமுக வழக்கை முடித்து வைத்தார் நீதிபதி இளந்திரையன். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? நாளைய தினம் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே உதயநிதி ஸ்டாலின் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இன்று இரவே அவர் விடுவிக்கப்படுவதற்கான ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அரசினுடைய தலைமை வழக்கறிஞரே நீதிமன்றத்தில் தற்பொழுது நீதிபதி அவர்களிடம் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவரிடம் விசாரணை தான் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அவர் ரிமாண்ட் செய்யப்படுவதற்கான சூழல் இல்லை என்ற கருத்தை அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நீதியரசரும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இன்றைக்கே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கே உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நீதிபதி அவர்களும் சொல்லியிருக்கின்றார். எனவே நாளை நடைபெறக்கூடிய பட்ஜெட் தாக்கலில் அவர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்து பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் இப்பொழுது திமுகவினர் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வதற்கான அறிவுறுத்தலை திமுக தலைமை பிறப்பிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சாலையில் சென்றவர்கள் போராட்டத்தை தட்டி கேட்டதன் காரணமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக காணொலிகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. எனவே இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர் ரிமாண்ட் செய்யப்பட மாட்டார், நீதிமன்ற காவலிலே வைக்கப்பட மாட்டார் என்பதை அரசு தரப்பு உறுதி செய்திருக்கின்றது நீதிமன்றத்தில். இதன் தொடர்ச்சியாக திமுகவினர் நடத்தி வரக்கூடிய தமிழகம் தழுவிய அளவிலான அந்த போராட்டங்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டு உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுவது உறுதியாகி இருக்கின்றது. தற்போது ஒலக்கூர் காவல் நிலையத்தில் வைத்து அவருக்கான உணவை வழங்கியிருக்கின்றார்கள் காவல்துறையினர். இதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் தஞ்சையை நோக்கிய அந்த பயணத்தை மீண்டும் தொடர இருக்கின்றார். காவல்துறை வாகனத்திலேயே தொடர்ந்து பயணித்து தஞ்சாவூர் சென்ற பிறகு தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு, அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 சட்டப்பிரிவுகள், குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையிலே காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வார்கள். காவல்துறையினர் எவ்வளவு நேரம் கேள்வி கேட்பார்கள் என்பதற்கான அந்த நிபந்தனைகள் எல்லாம் கிடையாது. காவல்துறையினர் தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய புகார் அடிப்படையில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உதயநிதியிடம் விசாரணை மேற்கொள்வார்கள். பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள். அதன் அடிப்படையிலே அடுத்த கட்டமாக வழக்கினுடைய நகர்வுகள் எடுத்து செல்லப்படும் என்பது தெரிய வருகின்றது. எனவே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டாலும் இந்த வழக்கில் அவரிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்புகள் காவல்துறைக்கு இருக்கின்றது. எனவே பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் பொழுது இந்த அரசு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அரசியல் ரீதியாக வலுவான நபர்களாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது அவதூறான கருத்துக்களாக அருவருக்கத்தக்க வகையில் அவற்றை எல்லாம் பேசும் பொழுது உடனடி நடவடிக்கை இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இந்த கைது நடவடிக்கையை ஆதரித்து தங்களுடைய கொண்டாட்டங்களை தொடங்கி இருந்தார்கள் என்பதையும் காலை முதலே பார்த்தோம். பல்வேறு இடங்களிலே முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் அணியினர் வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். இதன் மூலமாக இனிமேல் யாரும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல மாட்டார்கள் என்று கூறியிருந்தார்கள். நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடைபெற்றிருந்த கூட்டத்திலே காவிரி நதியின் நீரை பொறுத்தவரை எப்பொழுதுமே வழக்கமாக திறக்கப்படக்கூடிய அடிப்படையில் திறக்கப்பட்டால் ஆடி 18க்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கரை புரண்டு ஓடும். அவற்றில் எல்லாம் ஆடி 18 திருநாளை மக்கள் கொண்டாடுவார்கள். அதையெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் சரியாக வரவில்லை என்று சொல்லி இருந்தார். அவ்வாறு அவர் கூறும் பொழுது இரட்டுற மொழிதல் அடிப்படையிலே இரட்டை அர்த்த வசனத்தை பேசியிருந்தார். அது ஒரு அவதூறான கருத்தாக இருந்தது. ஒரு நடிகை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆபாசமான ஒரு கருத்தை எதிரொலிக்கக்கூடிய வகையிலாக அது இருந்தது என்பதாகவெல்லாம் அவருக்கு எதிராக புகார்கள் வந்திருந்தன. அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் உடனடியாக தஞ்சையிலிருந்து புறப்பட்டு சென்னை நீலாங்கரைக்கு வந்து இன்று காலை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை நெருங்கி சென்று அவரிடம் அந்த புகார் மனுவை வழங்கி உடனடியாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய போகின்றோம், நீதிமன்றம் சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு வெளியில் வர முடியாது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது ஒலக்கூர் காவல் நிலையத்தில் வைத்து அவருக்கு உணவு வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே தஞ்சாவூருக்கு அவர் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த பயணம் தொடங்க இருக்கின்றது. சரியாக 2:05 மணிக்கு மதிய உணவை வழங்கியிருந்தார்கள்.
ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், KN நேரு உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அங்கே காத்திருந்து கூட அந்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் சென்று சந்திக்க முடியாத வகையிலே தடுப்புகளை கொண்டு ஒலக்கூர் காவல் நிலையத்தில் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றது. எங்கேயெல்லாம் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்களோ அங்கேயெல்லாம் போராட்டம் உடனடியாக கலைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு போக்குவரத்து சேவை தொடர்ந்து கிடைக்கும் வகையிலே போக்குவரத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லாத வகையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். மேலும் உணவு கொடுப்பதற்காக 2 இடங்களிலே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்து அழைத்து வரப்படக்கூடிய வாகனத்தை திமுகவினர் நிறுத்த முற்பட்டார்கள். ஒரு இடத்திலே ஏவாவேலு, KN நேரு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சிலர் சேர்ந்து அந்த உணவகத்தில் உதயநிதி ஸ்டாலினை உணவருந்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் எந்த தனியார் இடத்திலும் அமர்ந்து உணவருந்த அனுமதிக்காமல் காவல் நிலைய வளாகத்திற்கு அழைத்து சென்று ஒலக்கூர் காவல் நிலையத்தில் அமர வைத்து உதயநிதிக்கு தேவையான உணவை தற்போது காவல்துறையினர் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட பிறகு கடந்த ஒரு 4 மணி நேரமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திமுகவினர் மத்தியிலும் அவர் ரிமாண்ட் செய்யப்படுவாரோ, நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விடுவாரோ என்கின்ற ஒரு பதைபதைப்பு இருந்தது. தொடர்ந்து ஏவாவேலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்று காலை முதலே சோர்வுடன் காணப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு சற்று ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக தமிழக காவல்துறை இன்றைக்கு மாலை விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை ரிமாண்ட் செய்வதற்கான எண்ணத்துடன் இல்லை என்பதை நீதிமன்றத்திலே அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் உறுதி செய்திருக்கின்றார். அதை ஏற்று ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த முன்ஜாமீனுக்கான மனுவையும் முடித்து வைத்திருக்கின்றார் நீதியரசர் என்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் இன்றைய நாளிலேயே விசாரிக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் அரசு தரப்புக்கு நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். உதயநிதி ஸ்டாலின் தொடர்பான வழக்கு ஆவணங்கள் வந்த நிலையில் சரியாக 2:15 மணிக்கு விசாரணை தொடங்கியிருந்தது. விசாரணைக்கு பிறகு உதயநிதி விடுவிக்கப்படுவார். அதே நேரம் காவல் நிலைய ஜாமீனிலேயே அவர் விடுவிக்கப்படுவார் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெறும், எத்தகைய கேள்விகள் எல்லாம் எழுப்ப இருக்கின்றார்கள் என்பது இன்று மாலை உதயநிதி ஸ்டாலின் அங்கு சென்றடைந்த பிறகு தெரிய வரும். இப்பொழுது ஒலக்கூர் காவல் நிலையத்தில் வைத்து அவருக்கான உணவை காவல்துறையினர் வழங்கியிருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு உணவு வழங்காமல் தொடர்ந்து காவல்துறை அவர்களுக்கு அந்த உணவை வழங்கக்கூடிய பணியை தாமதப்படுத்துகின்றது என்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சரியாக 2 மணிக்கு அவருக்கான உணவை காவல்துறையினர் வழங்கியிருக்கின்றார்கள். ஒலக்கூர் காவல் நிலையத்தில் உணவறிந்து முடித்த பிறகு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு மீண்டும் தஞ்சாவூரை நோக்கிய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். சரியாக 2:30 மணி, இன்னும் ஒரு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் தஞ்சையை சென்றடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மாலை 6 மணிக்கு முன்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கே வைத்து உதயநிதியிடம் அவர் நேற்று பேசியது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒலக்கூர் காவல் நிலையத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் புறப்பட்டிருக்கின்றார். ஏறக்குறைய 25 நிமிடங்கள் அவர் மதிய உணவு அருந்துவதற்கு காவல்துறையினரால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோடு அந்த வாகனத்தில் வந்த திமுகவினர் ஒரு சிலருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்ற முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூட தொடர்ந்து தங்களுடைய கார்களிலேயே எதிர்க்கட்சி தலைவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று வருகின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.